கூட சோடையா இருக்க கூடாது, அம்புட்டும் ஜொலிக்கணும். ஆமென். இந்தியாவில் தரித்திரத்தில் தான் கடக்கணும்னு தரித்திர ரெக்கார்டு வைக்கும் போது நம்ம அதை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. we break. ஆமென். கஷ்டம்தான் வாழ்க்கைன்னு சொல்ற உலகத்துக்கு நடுவில் இல்ல, கர்த்தரை நம்பி செழிப்பா இருப்பேன், நல்லா இருப்பேன். ஆமென். ரெக்கார்டை உருவாக்கும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். 25 ரெடி ஆயிடுறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஆமென். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஒருத்தர் கூட சோடையா இருக்க கூடாது, அம்புட்டும் ஜொலிக்கணும். ஆமென். அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருக்கு, நீங்களும் அதை உள் வாங்கணும். ஆமென். விடக்கூடாது, சேனையா எழும்பிடணும், மகிமையா எழும்பிடணும். இன்னும் சின்ன சின்ன காரணங்கள், சின்ன சின்ன சாக்கு இதுலயே சொல்லிட்டு இருக்க கூடாது. சாக்கெல்லாம் சாக்களை போட்டு கெட்டி 24லயே தூக்கி தூர எரிஞ்சிட்டு வரணும். சும்மா பந்தயத்தில் ஓடுற எல்லாருமே பரிசை பெறது இல்ல. பவுல் அதை சொல்றாரு, ஓடுகிறவர்கள் முதல்ல எப்படி இருக்கிறாங்க? they are discipline. எல்லாம் சொல்லுங்க டிசிப்ளின். எல்லாம் சொல்லுங்க இச்சை அடக்கம். அப்படின்னா என்ன? டிசிப்ளின்டா இருக்கிறாங்க, ஒரு ஒழுங்கோடு அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் போய் அவங்களால என்ன பண்ண முடியுது? அடைய முடியுது. அப்போ வாழ்க்கையில் அடையணுன்ற ஆசை மட்டும் பத்தாது, ஒழுங்குகள் ரொம்ப அவசியம். அதனால தான் சொல்லுவேன் நான், சும்மா நேரத்துக்கு வாங்க. நேரத்துக்கு வாங்கன்றது என்ன தெரியுமா? நேரத்தை உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறீங்க, அதான் அர்த்தம்.